நான் இப்போ செய்ய போகிறது கொள்ளு ரசம். இது கொள்ளு வந்து நம்ம 25 கிராம்ஸ் எடுத்துகிட்டு நம்ம தனியாக வேக வச்சு தண்ணி மட்டும் நம்ம அதுக்கு நார்மலாக வந்து நம்ம 1 டம்ளர் ஊற்றுறோன்னா 4 டம்ளர் 5 டம்ளர் வந்து ரசத்துக்கு நம்ம தனியாக வந்து நிறையா தண்ணி ஊற்றி குக்கரில் வேக வச்சு அந்த தண்ணியை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கூடயே நம்ம தக்காளியும் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா சூடாக இருக்கிறப்பே தக்காளியும் நல்லா வெந்துடும். இதுக்கு வந்து ரசப்பொடி வந்து எப்படின்னா பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, சீரகம், மிளகு, தனியா இது எல்லாத்தையுமே நம்ம பச்சையாக எதையுமே நம்ம வதக்க வேண்டியதில்லை. பச்சையாக போட்டு நம்ம மிக்சியில் அடிச்சுட்டு ரசம் வந்து செய்ய போகிறோம். அதே மாதிரி புளி வந்து நம்ம கரைக்கவே கூடாது. இதுக்கு கரைக்காமல் நம்ம அப்படியே வந்து லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். இப்போ எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது கொள்ளு ரசம். கொள்ளு சூப்பாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையானது வந்து 2 தக்காளி. இது வந்து கொள்ளு வேக வச்ச தண்ணி வந்து நான் தனியாக தக்காளி கூட போட்டு வச்சுருக்கேன். தேவையான அளவு ஆயில் தாளிக்கிறதுக்கு இதில் ஆல்ரெடி வந்து நம்ம கொள்ளு வேக வைக்கிறப்பவே நம்ம உப்பு போட்டிருக்கோம். அதனால் தேவைன்னா நம்ம உப்பு போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டியதில்லை. தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிலை, லாஸ்ட்டில் வந்து கார்னிஷிங்காக கொத்தமல்லி தழை. இது வந்து நம்ம பச்சையை இது எல்லாத்தையும் நம்ம போட்டு அரைக்க போகிறோம். புளி வேண்டாம். புளி வந்து என்னென்னா நம்ம அப்படியே போட்டுக்கலாம். இதுக்கு லாஸ்ட்டில் நம்ம தண்ணி கொதிக்கிறப்போ ரசம் கொதிக்கிறப்போ அப்படியே போட்டால் போதும், கரைக்க கூட வேண்டியதில்லை. இதுக்கு தேவையானது 4 பூண்டு, 1 வரமிளகாய், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் தனியா, கருவேப்பிலை கொஞ்சமாக, 6 சின்ன வெங்காயம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு. இதை வந்து நம்ம அப்படியே பச்சையாக வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றினீங்கன்னா போதும். கடாய் நல்லா காஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை சிம்மில் வச்சுக்கோங்க. நான் பெருங்காயம் சொல்ல மறந்துட்டேன். ரசத்துக்கு வந்து பெருங்காயம் போட்டுக்கலாம். இது வந்து ஆனால் சூப்பாகவும் நம்ம குடிச்சிக்கலாம். இப்போ நான் வந்து கொள்ளு வந்து தனியாக வேக வச்ச தண்ணியும் தக்காளி இது ரெண்டையுமே நான் தக்காளி போட்டு கரைச்சி இது கூடயே நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ அதாவது புளி வந்து என்னென்னா நம்ம கரைச்சினா ரொம்ப புளிப்பு தெரியுங்கிறதுனால தக்காளி 2 போட்டிருக்கேன். புளி வந்து நம்ம அப்படியே நல்லா உருட்டிக்கணும். இந்த மாதிரி உருட்டிட்டு அப்படியே வந்து நம்ம போட்டுக்கலாம். லைட்டாக அந்த புளிப்பு ஸ்மெல் தான் இருக்கும், உங்களுக்கு ஃபுல்லாக இருக்காது. பூண்டு, வெங்காயம், சீரகம், மிளகு, தனியா இது எல்லாத்தையுமே நான் தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன். கருவேப்பிலையும் போட்டு அரைச்சிருக்கேன். இதை வந்து நம்ம ரசத்து கூட வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ரசம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதாவது நம்ம வேணும்னா ரசம் வேணும்னா அப்படியே ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். சூப்பாக குடிக்கணும்னா நம்ம வந்து இதை வடிச்சுக்கணும். இது வந்து ஒபிசிட்டி இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ரசம் சாப்பிட்டாங்கன்னா உடம்பு வந்து ஆக்சுவலாக நல்லா குறையும். அதே மாதிரி இதில் வந்து மிளகு, சீரகம்லாம் இருக்கிறதுனால மருத்துவ குணங்கள் இருக்குது. கோல்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி இந்த ரசம் எடுத்துட்டாங்கன்னா சீக்கிரமாக மெடிசனே இல்லாமல் வந்து சரி பண்ணலாம். இந்த கொள்ளு ரசத்தில் வந்து அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. ஏன்னா நம்ம எதுவுமே என்னென்னா வறுக்கில் அப்படியே பச்சையாக அரைச்சி தான் போட்டிருக்கோம். டேஸ்ட் வந்து என்னென்னா வித்தியாசமாக இருக்கும், நார்மல் ரசம் மாதிரி இருக்காது. இது வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொதிக்க வேண்டாம், கொஞ்சம் நுர வந்தாவே போதும். உப்பு இருக்கான்னு பார்த்துருவோம். இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி மட்டும் நான் கரைச்சி போட்டிருக்கேன். புளி வந்து ரொம்ப தெரியாது, புளிப்பு தன்மை அதிகமாக தெரியாது. பட் புளியினோட எசன்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக நம்மளுக்கு இறங்கும். ரசம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துக்கும் போட்டு நம்ம வந்து இது போட்டு பிசைஞ்சிக்கலாம். அதே மாதிரி என்னென்னா சூப்பாக வேணும்னா நீங்கள் வந்து இதை வந்து லைட்டாக வடிகட்டிக்குவீங்க. ஏன்னா மிளகு, சீரகம் எல்லாமே வந்து அதில் இருக்குது. அதனால் நம்ம வடிகட்டி சூப்பாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து லைட்டாக நுர வந்தாவே போதும், ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 2 மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். இப்போ வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு இருந்தாவே போதும் ரசம். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப கொதிக்கக்கூடாது ரசம்.
இப்போ வந்து லைட்டாக நுர வரப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டில் நம்ம கொத்தமல்லி தழை லைட்டாக தூவிக்கலாம். இப்போ ரசம் ஆஃப் பண்ணியாச்சு, கொத்தமல்லி தழை தூவியாச்சு, ரெடி ஆகிடுச்சு ரசம். இப்போ கொள்ளு ரசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரசம் வந்து நம்ம வடித்து நம்ம சூப்பாக குடிச்சிக்கலாம். நான் கொள்ளு ரசம் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதை வந்து நம்ம ரசமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் இருக்கிற அந்த இதை வந்து வடிச்சிட்டோன்னா நம்ம சூப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.